எப்படி வாங்குறது? அங்களே பார்த்து எடுத்து தரேன். கட் பண்ணி நீங்களே கட் பண்ணிடுவீங்களா? கட் பண்ணி காமிக்கிறோம். ஒன்று போதுங்களா? ஆமாம். $180. நாளைக்கு தான் சாப்பிட முடியும். ஆனால் நல்ல பழம். சரி சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம வந்து பலாப்பழம் வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த பலாப்பழம் வந்து முழுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வெட்டணும், அதுவும் நானே வெட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இந்த படத்தெல்லாம் பார்க்குறப்ப அந்த பலாப்பழத்தை மல்லு கட்டி இழுப்பாங்க. சரி, அதை பார்க்குறப்ப சரி இவ்வளவா ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம செஞ்சு பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் பலாப்பழம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். வாங்கியாச்சு. நேற்று அப்படியே ஒரு ட்ராவல் போனோமா, போயிட்டு வரப்போ மதுரை வழியாக தாங்க வந்தோம். வரப்போ பலாப்பழம் வந்து அங்கே வந்து இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்து 170 ரூபா என்ன சொன்னாங்க. ஆனால் கம்மி பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் விலை அதிகம்தாங்க, கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி நம்ம அலுப்பு ஆசைக்கு வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விலையாக இருந்தாலும் சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு அவங்களே இங்கே வந்து வெட்டி ஒரு பீஸை வந்து வெட்டி காமிச்சாங்க நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி வெட்டி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கே நம்ம வந்து வாங்கின அன்றைக்கே நம்ம வந்து அதை வந்து தோலை உரித்து சொலையை எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வெட்டி காமிச்சிட்டாலே நம்ம வந்து அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக சொலையை அன்றைக்கே எடுக்கிறது நல்லது. ஏன்னா மறுநாள் எடுத்தோம்னா பாதி ஒரு சைடு பூரா வீணாக போகிற மாதிரி வந்துருச்சுங்க. அதை மறுநாள் நான் ஆக்கிருந்து வச்சுக்கோங்க, சுத்தமாக வீணாக போயிருக்கும். மறுநாளே நான் வந்துட்டு அறுக்கிறேன், அதுலேயே பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி வீணாக போடுறது மாதிரி வந்துருச்சு. சரி, என்ன நான் வெட்டுறப்போ ஒரு 10 சொலை அதில் வந்து அடியாச்சுங்க. விலையும் கூட, சொலையும் அதில் 10 போயிருச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம அல்ப ஆசைக்கு எப்படி இருந்தால் அந்த பலாப்பழம் நம்மளே உரிக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம இப்போ வாங்கினோம். சரி, அதே மாதிரி எவ்வளோ காசாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் அறுக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க, நம்ம சமையல் எண்ணெய் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கையில் நல்லா தடவிட்டு நீங்கள் வந்து இதை உரிங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கா, கையெல்லாம் ஒட்டிக்குது, அப்புறம் பிசுக்குன்னு ஒரு மாதிரி ஒட்டிக்குதா, அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது போகிறதுக்கே. அதுக்காண்டி நீங்கள் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி கையில் தடவிட்டு நீங்கள் வந்து பலாப்பழத்தை உரிங்க. அப்புறம் இந்த சின்ன கொண்டு பலாப்பழத்தை உரிக்கிறதுக்கே முதல் நாள் நைட்டில் ஒரு யோசனை, தூக்கத்திலே யோசனை என்னென்னா இதுக்கு 2 பேர் வேணுமோ, நம்ம ஒரு ஆளை நம்மளால் எப்படி வெட்ட முடியும், கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் பாருங்களேன், அதை வெட்டிட்டு மல்லு கட்டி வந்து இழுப்பாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த சைடு அழுகி போன சைடோட கொஞ்சம் வெட்டி எடுக்கிறப்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இருந்துச்சுன்னா எப்படின்னா கொஞ்சம் அந்த நாராக உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கைவிட்டு எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, இது 2ஆக வெட்டினா ஏன் இவ்வளோ மல்லுக்கட்டி நம்ம கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2ஆக வெட்டி அந்த சொலை அப்போ தாங்க ஈஸியாக வந்துச்சு. பலாப்பழம் அப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, என்னைக்கு வெட்ட போகிறீங்க, நாளைக்கு வெட்டுறீங்களா அப்படின்னா நாளைக்கே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வந்து இல்லை ஒரு 5 நாள் 6 நாள் ஆகணுன்னே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தக்கன கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த வெட்டிக்குங்க. நம்மளுக்கு வந்து வாங்கின அன்னைக்கே நம்மளுக்கு வந்து வெட்டிடணும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் கிடையாது. எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு போகிறதான் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம அன்றைக்கே வாங்கினா அன்றைக்கே வெட்டி அன்றைக்கே சாப்பிட்டோணும். நைட்டு எத்தனை மணிக்கு வந்தேன், நான் 11 மணிக்கு வந்தேன். 11 மணிக்கு வரவும் என்ன ஆயிடுச்சு, வந்தோன்னே நம்ம வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் என் ஹஸ்பண்டுலாம் சொன்னேன். சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கெலாம் நீ வெட்டக்கூடாது, நீ வந்து நாளைக்கு வெட்டு, ஏன்னா பிள்ளைங்க நைட்டு சாப்பிட்டுட்டு வயிறு வலி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மள இது வயிறுலாம் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து மறுநாள் மல்லு கட்டி வெட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டேங்க. இது மல்லு கட்டி வெட்டி சொலையெல்லாம் எடுத்து சொலையெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு, நல்லா மஞ்சளாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட வாங்கிட்டு வந்து சொலையெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் கணக்காக சாப்பிட்ருப்பேன். ஆனால் சாப்பிட்டது அதுவே நைட்லாம் வயிறு வலி வந்துருச்சுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, கம்மியாக கொடுக்குறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இதுகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம கொடுத்து
இந்த பிள்ளைய வந்து ஆசைப்பட்டு கேட்குங்க, நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து வயிறு வலியில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதனால நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் அதுக்கப்புறம் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுகளே வேணான்றுச்சிங்க. ஏன்னா அது ஒன்று அதுகளே வேணான்றுச்சிங்க. சரி பப்போங்க சாப்பிடாது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மல்லு கட்டி இருக்கிறத மல்லு கட்டி சொலையெல்லாம் எடுத்துவிட்டு ஒரு வழியாக சொலையம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அப்பாடி நம்மளும் இன்றைக்கி வந்து பலாப்பழத்தை உரிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெருமை. ஏன்னா போன வாட்டி கொடைக்கானல் போயிருக்கப்ப இந்த மாதிரி பலாப்பழம் வந்து ஒரு 5-6 கிடந்துச்சு. அப்போ நாங்கள் அதை எடுத்து வந்துருந்தோம். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. கலர் மரம் என்ன பண்ணேன், வீணாக போச்சுன்னா அறுத்தோம்னா மல்லு கட்டி எடுக்க முடியல. கடைசியில் தூக்கி தான் போட்டேன். ஆனால் இதை வந்து ஒரு வழியாக இது எப்படி தான் எடுத்தணும். ஏன்னா ஒன்று அனுபவம் இருந்துச்சுல்ல, நம்ம நல்ல பழத்தை நம்ம தூக்கி போட்டோமே அப்படின்ட்டு இதை எப்படியோ மல்லு கட்டி பிச்சு சொலையெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெரிய வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஷார்ட்டு நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எனக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நல்லாயிருக்கு அந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடுறோன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு அப்படியே சொங்கியாக போகிறப்ப அப்புறம் என்ன பண்ணுறது, சரி நம்ம வந்து திரும்பி நம்ம வீடியோ போடுவோம்னு போடுறோம். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வீடியோ போடணும்னு ஒரு ஆசை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் சரி, லைக் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களே, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஓட சொல்லும். அதே மாதிரி சமையல் பக்கத்தும் போய் நிற்க சொல்லும். ஏன்னா யாருமே பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுனாக வருது. அப்போ யாராச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், திரும்பி நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு வரவும் திரும்பி வீடியோ போடுறது. கண்டிப்பாக எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம வந்து பலாப்பழத்தை உரிச்சாச்சு.